அதாவது முதல்ல 50% பெண்களுக்கு கொடுத்ததே வந்து இந்திய வரலாறுலேயே முதல் நாம் தமிழர் தான். 50% கொடுத்தது. ஆணுக்கு 50 இன்றைக்கி அதான் பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கு. கலைஞர் ரோல் மாடல்னா ஏதாவது தமிழ் இப்போ கலைஞர் வந்து கேட்டால் திருக்குறள் பெரிய அதை வேற ஒன்ஸ் மோர் கேட்டாங்களாம். ஓப்பா ஒன்ஸ் மோர் ஆமாம் 3 தடவை. இதெல்லாம் செட்டிங்மா நம்பாதீங்க. ஆனால் அடிப்படையில் நமக்கு கவலைன்னு கேட்டால் ஏன்டா ஒரு குரலை நாசமாக்கணுமா? திருவள்ளுவரை இழிவுபடுத்துறது சமம். நீ திருக்குறளை நீ திருப்பி வந்து வேற வார்த்தைகளை போட்டு நீ செய்தீன்னா அது திருக்குறளை வந்து கலங்கப்படுத்துறதுக்கு சமம். இவங்களுடைய இந்த ஈர்ப்புலாம் இருக்கு இல்லையா, இதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட இருக்க அந்த ஈர்ப்பு அத்தனையும் வந்து நாம் தமிழ் கிட்ட தான் போகுமே தவிர அதை தாண்டி வேற யார்ட்டையும் போகாது. மற்ற தமிழ்நாட்டில் முளைச்ச கட்சிகள் அத்தனை கட்சியுமே வந்து கேட்டால் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் யாருமே இல்லை, ஒரே கட்சி தான், அது நாம் தமிழ். இன்னைக்கு அஜெண்டா இல்லாத அரசியல்வாதிகள். சீமானிடம் எப்பவுமே அரசியல் அஜெண்டா உண்டு, தமிழ் தேசிய என்ற அரசியல் அஜெண்டா உண்டு, எப்பவுமே நிரந்தரமான பர்மனண்ட் அஜெண்டா, அரசியல் அஜெண்டா. ஆனால் இவங்ககிட்ட அரசியல் அஜெண்டா இல்லை. ஈழத்தமிழ் பேச முடியுமா? பேச முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமை பேச முடியுமா? பேச முடியாது. வேற என்ன பேசுவீங்க? கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகோவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா. நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்ல புதிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு திருநங்கையை வில்லிவாக்கம் வேட்பாளராக அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதை வந்து அதாவது எக்ஸ் தளத்துல வந்து ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு. அதற்கு கீழே தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய போட்டோ வைத்த ஒருவர் வந்து பார்த்தோன்னா அவங்களை எந்த வார்த்தை சொல்லி திட்டக்கூடாதோ அதை சொல்லி திட்டுறாங்க. மூளை இல்லாதவன்னு புரியுதாம்மா? மூளை இல்லாதவன்னு புரியுங்களா? தற்குறிங்கன்னு புரியுதா? இதனால தானமா நம்ம தற்குறின்னு பேரே வச்சது. அறிவு இருந்தால் விமர்சனம் பண்ணலாம், பாராட்ட வேண்டிய விஷயம் இது. கண்டிப்பா. அதாவது முதல்ல 50% பெண்களுக்கு கொடுத்ததே வந்து இந்திய வரலாறுலேயே முதல் நாம் தமிழ் தான். 50% கொடுத்தது. ஆணுக்கு 50 இன்றைக்கி அதான் பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க விமர்சனம் பண்ணுறான்னா இவனுக்கு புத்தி எப்படி இருக்குது? இவ்வளோ தானே இருக்கும். நானும் பார்த்து எனக்கு என் நண்பர்கள் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டாருங்கண்ணே. அதில் வந்து இப்போ என்ன சொல்லுவான்னு கேட்டால் இது எங்கள் கட்சிக்கு இவங்க சம்மந்தம் இல்லைன்னு இவனுக்கு கேட்டோம்னா தலைமை தற்கொலை அப்படி தானே கேட்டால் என்ன சொல்லுவானுங்க? இதெல்லாம் வந்து எங்காலும் கிடையாதுங்க, இதெல்லாம் அவன் வந்து வேற செய்கிறது. அது மூளை இல்லாதவனுங்க, அறிவு இல்லாதவனுங்க கட்சி தானே அது மொத்தமே. தலைவனுக்கே மூளை கிடையாது, களிமண்ணுன்னு சொல்லிட்டேன். இது ஒரு மழைக்கு தாங்காது. வேற இவனுக்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இதெல்லாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். இது எங்கேயும் எந்த கட்சியிலும் நடக்காத விஷயம். இதுதான் புரட்சின்றது. இதுதான். அப்போ எவ்வளோ காலகாலம் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? திருநங்கைகள் காலகாலமாக பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும். பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு கைத்தட்டி பிச்சை எடுக்கணுமா? அப்போ ஒரு நிலையை எட்டுறாங்கன்னா அதை பாராட்டுற அந்த மனசில்னா கூட பரவாயில்ல, திட்டாமல் இருந்தால் போதும், ஏளனமாக பேசாமல் இருந்தாலே போதும், அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல தந்தை டிவில வந்து ஒரு விவாதம் வந்து வச்சிருக்காங்க சார். அதாவது விஜய் ரசிகர்கள் விசஸ் நாம் தமிழர் ரசிகர்கள் அப்படின்னு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் தேசியம் பேசும் விஜய் தமிழ் தேசிய தலைவருக்கு ஏன் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லவில்லை அப்படின்னு அதுதான் அவங்க கோச்சுப்பாங்க. அவங்க கேட்குறாங்க. என்னம்மா நீங்க பேசுனீங்க? நீங்க அவன் அனுமதி கொடுக்கணும்ல, அவன் கோச்சுப்பான்ல. யாரு இவ கட்சி தொடங்க யார் வாழ்த்து சொன்னது? நம்ம பரம்பரை எதிரி யாரு? அப்படி சொல்லுங்க, நெஞ்ச நிமித்தி சொல்லுங்க, கெத்தா சொல்லுங்க. நம்ம பரம்பரை எதிரி யாருமா? ராஜபக்ஷ மகன் சொன்னானா இல்லையா? வாழ்த்து சொன்னானா இல்லையா? அப்ப இவன் எப்படி சொல்லுவான்? எப்படி தமிழ் தேசிய தலைவருக்கு வந்து இவன் வந்து வாழ்த்து சொல்லுவான்? அப்படி அவன் வாழ்த்து சொன்னானா அவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு எல்லாருக்கும் இலங்கையில் வீடு இருக்குமா தெரியுமா அவங்களுக்கு? இவங்களுக்கு எல்லாருக்கும் சிலோனில் வீடு இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஏதோ ஒரு வீடு வச்சுருக்காங்க. இப்போ தான் எல்லாமே ரீசெண்டாக வந்து சொத்து வச்சுருக்காங்க. துபாய் இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாமே சொத்து வச்சுருக்காங்க. சும்மாலாம் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம் கிடையாது. அதெல்லாம் வேறு தொடர்பு இருக்குது. தொழில் வச்சுருக்காங்க. எல்லாம் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எல்லா நடிகரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலோன்லேயும் இதுலேயும் வந்து வீடு வச்சுருக்கானுங்க. துபாயிலையும் சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில் கூட சில நாடுகள் வச்சுருக்கானுங்க.
சொத்தை வாங்கி போடுறானுங்க. வேறு எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த எப்படி இவங்க சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? அந்த அரசு எப்படி இவங்களை ட்ரீட் பண்ணும்? அரசுக்கு பயப்படுறது தான் முதல்ல, அரசியல்வாதி அப்புறம். நேற்றுக்கு அரசாக இருந்தால் இன்றைக்கி அரசியல்வாதியாக இருக்கிறான் ராஜபக்ஷ குடும்பமே. அப்போ எப்படி இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய தலைவர் கொஞ்சம் சொல்லுவான் இவன்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏழை பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிகிட்டே இருக்கான், அதே வச்சு வாழல, அதே வாழா வட்டியை தான் அனுப்பிட்டான் இவன். அப்போ தனிப்பட்ட முறையில் பேசுகிற மாதிரியா இருக்கும். உண்மை தானே இது? கண்டிப்பாக ஏழை பொண்ணு தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அவங்க இப்போ எங்கே வேணா இருக்கட்டும், அடிப்படையெல்லாம் ஏழை பெண் தானே. அந்த ஏழை பெண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா வாழா வட்டியை தானே அனுப்பிவிட்டான். அதை விட்டு நடிகை பின்னாடிலாம் சுற்றிட்டு கிடக்குறான். இவனுக்கு என்ன மானம் ஈனம் சூடு சொன்ன இருக்குது நான் கேட்குறேன். குடும்பத்தை விட்டு நடிகை பின்னாடி தான் சுற்றிட்டு கிடக்குறான். ஊருக்கே தெரியுமில்ல. அது தனி விமானத்தில் நாமளா போனான், அவன் தானே போனான். அப்புறம் இவன் எப்படி சொல்லுவான்? வாழ்த்து சொல்லுவான். அந்த பேரை உச்சரிக்க முதல்ல துணிச்சல் இருக்கா இவனுக்கு? தைரியம் இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகளை இளைஞர்களே வந்து முன் வைக்கும் போது, இந்த மாதிரி பிரபலமான தொலைக்காட்சிகள்ல முன் வைக்கும் போது என்ன சார் தோணுது? அப்ப தமிழ் தேசிய அரசியலுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் கிடையாதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இவனு முதல்ல நான் சொல்றேன்மா, அங்க இருக்கிற ரொம்ப உயர்வாலாம் நினைக்காதீங்க. இவனை தமிழே தெரியாதுன்னு பேசுறீங்க, இவன் தமிழ் தேசிய பேசி வரலாறு தெரியும் பேசிட்டு இருக்கீங்க. தமிழே தெரியல இல்லைம்மா இவனுக்கு. எங்கம்மா பேசுறான் அவன்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு உதாரணம் எடுத்து பேச சொல்லுங்க. அதனால தான் நான் கேட்டேன். நான் கலைஞர் ரோல் மாடல்னா ஏதாவது தமிழ். இப்போ கலைஞர் வந்து கேட்டேன் திருக்குறளாமா பெரிய அதை வேற ஒன்ஸ் மோர் கேட்டாங்களாம். ஐயோப்பா, ஆமாம் 3 தடவை. இதெல்லாம் செட்டிங்மா, நம்பாதீங்க. நான் சொல்கிறேன், இது நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. வயதில் மூத்தமா அப்பா மாதிரி நான் சொல்கிறேன், கேட்டுங்க. நம்பாதீங்க. நீங்கள் நம்புறீங்களா? நம்பாதீங்க. செட்டிங் அது. இவர் பெரிய குரல் சொல்லிட்டாராமா. இவர் அந்த குரலை வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாங்களாமா. அதை விட 2வது தடவை சொல்லிட்டாராமா. அதுக்கப்புறம் நான் 2 தடவை சொன்னேன், அப்புறம் 3வது தடவை சொல்லுங்கண்ணா. அப்போ எந்த அளவுக்கு மூலலாக இருக்கான்னு பண்ணுங்க. ஒரு தடவை சொன்னது பெரிய குரல் வருது அப்படியே. இதான் இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் இது மாதிரியான செட்டிங். இதெல்லாம் இவங்களுக்கு நான் தான் சொல்கிறேன்ல, அதில் இருக்கிற ஆதவர்த்தி பேசின தமிழ் அப்படியே இந்த கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க தெரியுமா? கொத்துக்கறி தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கறிலாம் சாப்பிடுது இல்லையா? நான்லாம் சாப்பிட்ருக்கேன். கொத்துக்கறின்னு சொல்லுவாங்க. இந்த கத்தியை இப்படி இது ரொம்ப நேரம் கொந்துவானுங்க. அப்படியே கொந்து அதான் கொத்துன்றது இப்படி அப்படியே வெட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அதை தான் இந்த என்ன போட்டு நான் கேட்டால் பரோட்டாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை சொல்லுவாங்களா, கொத்து பரோட்டாலாம் சொல்கிறாங்களே, கொத்து பரோட்டா. அது மாதிரி கொத்து பரோட்டா எப்படி கொத்துவாங்க? கொத்து பரோட்டா செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சரி, நீங்கள் கறி தான் பார்க்கல, கொத்து பரோட்டா சாப்பிட்டீங்களா? அதில் கொத்து பரோட்டா போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் இல்லை அந்த இது கரண்டி வச்சு அடிப்பான். தமிழ் அப்படி தானே பண்ணுறான். அதை வச்சுனா அவன் பண்ணும்போது தமிழ் அவன் வந்து பேச நின்னாலே எனக்கு அந்த கொத்து பரோட்டா ஞாபகம் தான் வருது, இந்த கொத்துக்கறி போடுறது ஞாபகம் தான் வருது. அப்படி தான் அவன் தமிழை கொலை பண்ணுறான். அவர் இன்னொருத்தர் இருக்கார், பெரும் புலவர். எது? பெரும் புலவர் புஷி ஆனந்த். தமிழை பேச எடுத்தாருன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நபர்களை போய் திருக்குறளை வந்து யாராவது, அதுவும் முதல் திருக்குறளை போயிட்டு யாராவது இப்படி பேசுவாங்களா? அவங்க நினைக்கிறான் ஏதோ வந்து திமுகவை வந்து தீய சக்தி, இது அவங்களுக்கு தான் வந்து எதிரான இந்த குரலை சொல்ல நினைக்கிறான். ஆனால் அடிப்படையில் நமக்கு கவலைன்னு கேட்டால், ஏன்டா ஒரு குரலை நாசமாக்கணுமா? திருவள்ளுவரை இழிவுபடுத்துறது சமம். நீ திருக்குறளை நீ திருப்பி வந்து வேற வார்த்தைகளை போட்டு நீ செய்தீன்னா அது திருக்குறளை வந்து கலங்கப்படுத்துறதுக்கு சமம். அவ்வளோ ஒன்றும் நீ ஒன்றும் நல்லவன் இல்லையப்பா. அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு மாற்றா இருக்கிறன்னு சொல்கிறல்ல, அவ்வளோ நீ நல்லவனா சொல்லுறத நீ அவ்வளோ நல்லவன் இல்லையே, அவ்வளோ நல்லவனா? அந்த சந்தானம் சொல்லுறத நீ அவ்வளோ நல்லவன் இல்லையே, அந்த மாதிரி நீ அவ்வளோ நல்லவனா? நீ அவ்வளோ நல்லவன் கிடையாது. அப்போ இது எல்லாமே ஆக மொத்தம் தமிழ் தேசியத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க. எனக்கு கூட அந்த கவலை. தமிழ் தேசியத்தை பற்றி அவன் பேசாமல் தான் நல்லது. ஏன்னா அதில் எவ்வளோ குத்தையும் கொலையரும் ஆக்கணும் சொல்ல முடியாது. எந்த புரிதலும் கிடையாது. தமிழ் தேசியம் குறித்து எந்த புரிதலும் கிடையாது. தமிழ் மொழி குறித்து எந்த ஒரு புரிதலும் அவனுக்கு கிடையாது. அப்படின்னு போது அவன் பேரே எழுதி படிக்கிற நிலைமையில் தான் அவன் இருக்கிறான். சரிங்களா? இதில் வேறு திருக்குறளை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டான். அந்த பைத்தியக்காரத்தை 3 தடவை சொல்கிறான்றான். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அங்கே கைத்தட்டி ரொம்ப புலகாங்கி அடைஞ்சது யாருன்னு கேட்டோன்னா ஃபெலிக்ஸ் ஜெரல்ட். இவர் அப்படி சொல்லிட்டாராமா, அப்படியே பொங்குறான். அப்படியே என்ன நான் அப்புறம் எப்படா இப்படி மாறுறீங்க? ஓவர் நைட்டில் தற்கொலையாக மாறுறீங்க. இந்த ஜோம்பிஸே பரவாயில்ல இருக்கிறமா, இந்த கடிப்பட்ட உடனே பல்லு கடித்த உடனே உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஜோம்பிஸ் இந்த பல்லு கடித்த உடனே கேட்டால் அதே மாதிரி ஆயிடுவாங்க கொஞ்ச நேரத்தில்.
அப்படிதான் பார்க்குறேன் நான் இந்த தற்கொலை கும்பலை பற்றி. அந்த சரி, ஃபெலிக்ஸ் இந்த ஜெரால்டோ பக்கம் டிவிகே சார்பாக இப்படி இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலை கையில எடுக்கணும்ன்ற பேர்ல ஆனா எடுக்காம வந்து அதை உதறி தள்ளிட்டு போறாங்க அப்படின்னு இருந்தாலும், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விசிகா சார்பாக தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மன்னர்கள்லாம் தமிழ் அழிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிட்டாரு. இது அது மட்டும் இல்லாம தமிழ் தேசிய எழுச்சி மாநாடும் நான் நடத்த போறேன், எல்லாரும் வாங்கன்னு இல்ல இது என்ன தெரியுமா, ஒரு மேடை கிடைக்குது வச்சுக்கோமா, ஒரு மேடை ஃபியர்னு சொல்லுவாங்க, மேடை நடுக்கம்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து மேடை கிடச்சிச்சு வச்சுங்களேன், அந்த மேடையில் எந்த மாதிரியான ஆடியன்ஸ் இருக்குன்றத ஸ்மெல் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான ஆடியன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால தானே இந்த மக்கள் மன்றம்ன்ற நிகழ்ச்சிலாம் எப்படி பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியிலேருந்து ஒரு 10 பேர், அந்த கட்சியிலேருந்து ஒரு 10 பேர், இந்த கட்சியிலேருந்து 10 யாருன்னா அவங்க ஒரு 10 பேர் வர வச்சுறாங்க. அந்த 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி அவர் சாடும்போது, அவரை பற்றி இவர் சாடும்போது கை தருவாங்க. அங்கே பொதுமக்களே கிடையாதுன்னு வச்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு பேர் தான் மக்கள் மேடை. அதில் தான் நம்ம ஆளுங்களாம் போய் பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது அங்கே ரசிகர்கள் யார் ரசிகர்கள்ன்றத அந்த மேடையில் வந்து மேடைக்கு கீழே வந்து பார்வையாளர் மத்தியில் யார் குழுமி இருக்கிறாங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து விசிகாவை அடிச்சிக்க முடியாது, விசிகா தலைவர் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து சேர்ந்துருக்கிற கூட்டங்கள்லாம் யாருன்னு பாருங்கள். ரைட், இவங்கெல்லாம் வந்து திமுக சார்ந்தவங்க. அந்த விழா ஏற்பாடு பண்ணவங்க யார் என்ன இதுன்னு சொல்லி பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேடையில் போய் பேசுறதுக்குன்னு அரசியல்வாதிகள் பொதுவாக அந்த மாதிரி பேசுவாங்க தான். ஆனால் பேசுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது கருத்தாக நீங்கள் பேசுனீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் அங்கே போய் பேசும்போது ஒரு மன்னர்களை நீங்கள் சாடும்போது அவங்க தமிழுக்கு என்ன தொண்டு செஞ்சுருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மேற்கோள் காட்டினா, இதை மேற்கோள் காட்டுறவங்க மத்தியே பேசியிருக்கணும். ஒரு பக்கம் தமிழையும் தமிழ் மன்னர்களையும் இழிவுபடுத்திட்டு இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அதுதான் சொல்கிறேன். அந்த இடத்துல பேசும்போது அந்த இடத்துல வந்து தமிழுக்காக அவங்க செய்த தொண்டு என்னன்றதையும் நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து பேசிடணும். அப்படி பேசணும்னா அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க மத்தியில் நீங்கள் வந்து பேசினா அங்கே பதில் உடனே கிடைக்கும். உங்களுக்கு சௌகரியமான ஒரு மேடையில் போய் நின்றுக்கிட்டு, இது ரொம்ப நாள் நடக்குதுமா இந்த மாதிரி. அங்கே போய் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டத்தில் மகிழ்விக்கணுன்றதுக்காகவே போய் அங்கே வந்து நீங்கள் பேசுறது. அதுக்கப்புறம் கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் அப்படியே இன்னொரு கேம் அப்படியே டபுள் ப்ளே பண்ணுறது. என்ன கேட்டால் நான் தமிழ் தேசியம் குறித்து பேசுகிறேன். இப்போ நான் அந்த பக்கம் வரும்போது அதே விசிகா அலுவலகத்தில் தமிழ் தேசிய தலைவருடைய மிகப்பெரிய படங்கள்லாம் வச்சுருக்கிறத நான் பார்க்குறோமா. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ரொம்ப நேர்மையான சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஈழம் குறித்துலாம் கூட வந்து தமிழ் ஈழம் வெல்லும்னு சொல்லி கூட ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. நான் அதை ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு மாநாடு நடத்தி அதுக்கு வந்து மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த ஈழம்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட் அவுட்லேயும் பெயிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த மாநாடையே சொதப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நடத்தவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அந்த பேனர் கட் அவுட்லலாம் கூட பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய அந்த பேனர் கட் அவுட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய தலைவருடைய படம் பெருசாக இருக்காது. பெருசாக இல்லை, படமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இவருடைய படம் இருக்கும், ஆனால் வந்து பேர் மட்டும் வந்து நேம் மட்டும் வெறும் மாநாடு, பேர் கூட வராது, பேரும் இருக்காது, தமிழ் தேசிய தலைவர் படமும் இருக்காது. ஆனால் மாநாடு மட்டும் அந்த என்ன மாநாடுன்றது மட்டும் அந்த மாதிரி இருக்கும். நாம் தமிழில் மட்டும்தான் தமிழ் தேசிய தலைவருடைய பெயரையும் படத்தையும் தங்களுடைய வழிகாட்டுதலாக தன்னுடைய வந்து கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமையே வந்து அறிவித்து வந்து வச்சது நாம் தமிழர் தான். அதில் யாருக்கும் எந்த கிடையாது. முதல்ல நான் எந்த அரசியல் கட்சியுமே வந்து பேரையும் தமிழ் தேசிய தலைவருடைய பேரையும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாற்றையும் பேசுனதும் சரி, தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை தலைமை பொறுப்பையே வழங்கி அவரை தலைவராக கொண்டாடினதும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வரும்போது நான் பார்க்குறேன் இந்த படங்கள்லாம் வந்து பெருசாக இருக்குது. ஸோ வாக்குக்காக பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது ஒரு பக்கம். ஆனால் அதில் நான் என்ன செய்யணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னு கூட வச்சுங்களேன், சரி, ஒரு அடையாளமாக கூட நீங்கள் பயன்படுத்தினா கூட அதில் ஒற்றை நிலைப்பாடாக இருக்கணும். இல்ல, நானும் அதான் சார் கேக்குறேன். நீங்க ரெட்டை நிலைப்பாடு ஒரு பக்கம் விசிகா தலைவருக்கு திடீரென தமிழ் தேசிய அதனால தான் ஏன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வேற எதை சொல்லி அரசியல் பண்ணுறது. நீண்ட காலம் வந்து ஈழ அரசியலில் பேசியே இங்கே வந்து தங்களை தக்க வச்சுக்கிட்ட கட்சி பல கட்சிகள் இங்கே வந்து வைகோருடைய மதிமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், ஈழ அரசியலையே பேசி வந்து இங்கே வந்து தங்களை வந்து நிலைநிறுத்திட்டாங்க. அதுக்கு இன்னொரு வசதின்னு கேட்டால் வந்து மத்திய அரசை சாட முடியும், இங்கே மாநில அரசோட பாதுகாப்பு கிடைக்கும். மத்திய அரசை சாடி ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா மாநில அரசோட பாதுகாப்பு கிடைக்கும். இப்படி தங்களை வந்து அரசியலில் வந்து நீண்ட காலம் தக்க வச்சுட்டாங்க. இப்போது மத்திய அரசையும் சாட முடியாது பெரிய அளவில். அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் அரசியலும் பேச முடியாது. அப்போ எதை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும்?
அப்போ பிரதானமாக இன்றைக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரை சொன்னால் நம்ம வந்து தமிழ் மக்களுடைய ஓட்டை வந்து கவர முடியும். இன்னும் உலகளாவிய தமிழர்கள் மத்தியிலும் சரி, தமிழ்நாடு தமிழர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வந்து ஒரு எழுச்சி இருக்குது. அந்த எழுச்சியை யார் அறுவடை செய்யுது? ஒரு கட்சி மட்டுமே அறுவடை செய்யுது, அவங்க மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கான தகுதி இருக்கான்னு கேட்டால் நாம் தமிழுக்கு தகுதி இருக்குது. காரணம் கேட்டால் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வழக்கு போட்டாலும் அங்கே வந்து நான் வந்து தமிழ் தேசிய தலைவரை வந்து படத்தையும் போடுவேன், அது தலைவராகவும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணி வந்து அவங்களுடைய பயணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகளை பெறுவதற்கான தகுதி இருக்குது. ஆனால் நேற்று வரைக்கும் நீங்கள் பேசின அரசியல்லாம் வேறு. ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியல் பேசுனீங்க, ஆனால் அதில் நிற்க முடியல. ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா அங்கே இன்றைக்கி பல விஷயங்களை நீங்கள் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ அதையும் சொல்லி நீங்கள் வந்து வாக்கு கேட்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த தமிழ் மக்களை வந்து எப்படி இந்த வாக்குகளை கவர்றது? தேர்தல் நேரம் வேற நெருங்குது. அப்போ திருமாவளவன் அவர்களுக்கு கை கொடுக்குமா இல்ல அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைம்மா, எனக்கு பொறுத்த வரைக்கும் நேர்பார்வையில் நான் சொல்கிறேன், நேர்மையான பார்வை சொல்கிறேன். ஈழ அரசியல், தமிழ் தேசிய தலைவர், இவங்களுடைய இந்த ஈர்ப்புலாம் இருக்கு இல்லையா, இதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட இருக்க அந்த ஈர்ப்பு அத்தனையும் வந்து நாம் தமிழ்கிட்ட தான் போகுமே தவிர அதை தாண்டி வேறு யார்ட்டையும் போகாது. இது நான் ஏதோ ஜோசியர் சொல்கிறேன், ஆருடம் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஆருடம் அல்ல, ஊர்ஜிதமாக சொல்கிறேன். ஈழ அரசியல், ஈழ மக்கள், உலகளாவிய தமிழர்களுடைய அந்த பார்வை, தமிழ்நாடு உட்பட தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க அத்தனை பேருடைய வந்து அந்த ஈர்ப்பு வந்து சீமான் பக்கம்தான் இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த தலைவருக்கும் இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இவங்க ஒற்றை குறிக்கோளில் உறுதியாக நிற்கிறது தான் அந்த நிலைப்பாடு. சீமானுடைய அந்த நிலைப்பாடு தான், நாம் தமிழுடைய அந்த நிலைப்பாடு தான் காரணமே தவிர இவங்களுடைய அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றிக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ இவங்க எதை வச்சு அரசியல், குறைஞ்சபட்சம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட எதிர்த்து இவங்க அரசியல் பேச முடியாது. காரணம் கேட்டினா டாக்டர் ராமதாஸ் எப்போ வேணாலும் வந்து இணையலாம், திமுக பக்கம் வரலாம். அதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுதான் சொல்றேன், இப்போ புரியுது. அப்போ வேற எதை வச்சு அரசியல் பண்ண முடியும்? இது இவர் பேசுறாரா இல்ல பேச வைக்கப்படுறாரான்ற கேள்வியும் இவங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இரண்டு எம்பிக்கள் தான் டார்கெட்னு ஆயிடுச்சுமா. விசிகாவை பொறுத்த வரைக்கும் நான் குறைச்சி மதிப்பில்லை, இது உள்ள உண்மை. இது என்னதான் நீங்கள் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணி நீங்கள் அரசியல் களத்தில் இருந்தால் கூட உங்களுடைய டார்கெட் எவ்வளோன்னு கேட்டால் 2 எம்பி. அதை தாண்டி உங்களுக்கு வந்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்லாம் பெரிய இலக்கு இருக்கிறதா தெரியல. அப்போ குறிப்பிட்ட வந்து இப்போ தான் வந்து இந்த கட்சிகள்லாம் தொகுதியும் தொகையும் வாங்கக்கூடிய கட்சிகள் ஆயிடுச்சு இல்லை, எல்லா கட்சியும். நாம் தமிழர் தவிர்த்துட்டு 2 தேசிய கட்சிகளை தவிர்த்துட்டு, காங்கிரஸ் அண்டு பிஜேபி இதை தவிர்த்துட்டு, நாம் தமிழரை தவிர்த்துட்டு மீதி எல்லாருமே தொகுதியும் தொகையும் வாங்கக்கூடிய கட்சி. எல்லா கட்சியும் நீங்கள் சேர்த்துங்க, எதெல்லாம் இருக்குதோ அத்தனை கட்சி, நீங்கள் எதெல்லாம் அரசியல் தேர்தல் களத்தில் இருக்கிற அத்தனை பேர் கட்சியும் வந்து தொகுதியும் தொகையை வாங்குற கட்சி. ஒன்று திமுகவோட வாங்குவாங்க, இல்லை அதிமுக வாங்குறாங்க. அதை தாண்டி வந்து விஜய்கிட்டலாம் வாங்க முடியாது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கக்கூடிய ஆள் தான், விஜய் கொடுக்குற ஆள் கிடையாது. விஜய் கொடுக்குற ஆளாக இருந்தாக்கா இந்நேரம் ஒரு கூட்டணிக்கு ஒரு 2-3 கட்சியாவது வந்திருக்கும். அங்கேயும் மைனஸ் அது. ஏன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலில் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த தேர்தல் மூலமாக சம்பாரிச்சா போதுன்ற நிலைமையில தான் இன்றைக்கி கட்சிக்காரர்கிட்டே சொல்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவன் கொடுக்கறது தயாராக இல்லை. அங்கே கோடிகள் இருக்கட்டும், கொட்டிக்கார இருக்கட்டும், ஆனால் கொடுக்கறது தயாராக இல்லை. அதெல்லாம் இந்த கட்சி. ஆனால் நீங்கள் 2 திராவிட கட்சிகளில் மாறி மாறி ஆட்சி அமைச்சதால அவங்க கொள்ளடிச்ச பணமே இருக்குது. அதை வந்து கொடுத்து இந்த சிறிய உதிரி கட்சிகளை விலைக்கு வாங்க முடியும். அப்படி விலைக்கு வாங்கக்கூடிய கட்சிகளாக தான் பல கட்சிகள் இருக்குது. அதில் நாம் தமிழர் விதிவிலக்கு, 2 தேசிய கட்சிகள் விதிவிலக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து முதலாளிகளாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள், இந்த கட்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊழியர்களாக, நான் அடியாள்னு சொன்னால் கோபம் வந்துடும், ஒரு ஊழியர்களாக வந்து பார்க்கக்கூடிய நிலையில தான் வந்து ஒரு முதலாளியாக தான் இந்த 2 கட்சிகளுமே இருக்குது. அதனால் இந்த இடத்துல மாறுபட்டு நிற்கிறது யார் நீங்கள் பாருங்கள். அது வந்து முழுக்க முழுக்க சீமான் மட்டும், நாம் தமிழ் மட்டும்தான். விஜய் வந்து ஆரம்பத்திலே தனித்து போட்டி கூட்டணிக்கு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் தான் மாற்று அரசியல் சக்தி நீங்கள் ஒரு பெயரளவுக்கு சொல்லியிருந்தால் கூட இன்னைக்கு நம்ம பேச முடியும். நாம் தமிழ் தனித்து நிற்கிறாங்க, இவங்களும் தனித்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி இவங்க நிலைப்பாடு இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க, யாராவது நம்ம தலைமையை ஏற்றுட்டு கூட்டணிக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு. அந்த நிலை வந்து நாம் தமிழுக்கு இல்லை. அப்போ அங்கே தனித்துவம் இருக்குது. அதை தாண்டி வந்து அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஒரு ஈழ அரசியலும் தமிழ் தேசிய சித்தாந்தத்தையும் முன்வைத்து உலக மக்களால், உலக தமிழர்களால் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு உட்பட உலக தமிழர்களால்
ஒட்டுமொத்த மக்களால் ஒரு ஈர்க்கப்படக்கூடிய கட்சியாக தான் வந்து நாம் தமிழர் இருக்கு. மற்ற கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவர்களை எதிர்ப்பதற்காக தான் திருமாவர்கள் அரசியலுக்கு வந்தாரா? அதுதான் அவருடைய நோக்கமா? அதுதான் அவருடைய கொள்கையா? ஒரு கட்டத்துல நீங்க இப்படி கேட்டதுல நான் சொல்றேன், ஒரு கட்டத்துல நான் சொல்றேமா, இங்க இருக்க அத்தனை கட்சியுமே அதிமுக சேர்த்துங்க, என்ன உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அதிமுக சேர்த்துங்க. திமுகவை எதிர்த்து அரசியல் கலங்கணும். இப்ப திமுகவோட மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணுன்றதுக்காகவே அரசியல் நடத்தணும், இல்லை திமுகவை வெற்றி கொள்ளணுன்றதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. மற்ற எல்லா கட்சிகளும், ரெண்டு தேசிய கட்சிகள் ஏற்கனவே இருக்குது, அதை விட்டுருங்க. மற்ற தமிழ்நாட்டில் முளைச்ச கட்சிகள் அத்தனை கட்சியுமே வந்து கேட்டால் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணும். ஆனால் அந்த நிலைப்பாட்டில் யாருமே இல்லை, ஒரே கட்சியை தவிர, அது நாம் தமிழ். சமரச மொழின்னு திமுக பக்கம் போல அதிமுக போல. நீங்கள் அதிமுக பக்கம் போனால் கூட நீங்கள் சொல்லலாம், திமுக வந்து எதிர்த்து நிற்கிறாங்க சார் கேட்டால். ஆனால் அதிமுக பக்கம் போவே இல்லை. அப்போது ரெண்டு திராவிட கட்சிகளும் எதிர்க்கிறதுல வந்து நாம் தமிழ் இருக்குது. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணவங்க தான். ஆனால் இவங்களை எதிர்க்கிறதுக்காக அவங்களோட போனேன், அவங்கள எதிர்க்கிறதுக்காக இவங்களோட போனேன்னு சொல்லி மாறி 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 கூட்டணி வச்சிருக்கிறவங்க தான். அதில் வேணா சொல்லலாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 10 முறை மாறினாருங்க, நான் ஒரு 3 முறை தாங்க மாறினேன் அப்படி சொல்லலாம். ஒரு 10 முறை மாறிட்டாருங்க, நான் 3 முறை தான் மாறினேன். ஆனால் மாறினது தானே. ஒரு விஷம் வந்து ஒரு அண்டால போட்டு இது கொடுத்தா என்ன, ஒரு டம்ளரில் போட்டு ஒரு துளி போட்டால் என்ன, ஒரு ஸ்பூனில் ஒரு அண்டா நிறைய ஒரு டம்ளரில் விஷத்தை ஊற்றி கொடுத்தா என்ன, ஒரு டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் வந்து விஷத்தை போட்டு கொடுத்தா நான் விஷம் தானே. அதில் 6 முறை கூட்டணி வச்சோன்னா 8 முறை ஆக மொத்தம். நான் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவை எதிர்த்து, திராவிட கட்சிகளை எதிர்த்து, அதிமுக எதிர்த்து. ஆனால் என்ன ஆச்சு, ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்டே பணத்தை வாங்கிட்டு அவங்கள்ட்டே கூட்டணிக்கு போகிறதுக்கு நம்ம இன்றைக்கி டிஎம்டிகே நிலைமை என்னன்னு பாருங்கள். பிரேமலதா வந்து பெருசாக வந்து கம்பு சுற்றுறாங்கல்ல, என்னாச்சு கடைசி என்ன, ஒரு 4 சீட்டு. அந்த 4 சீட்டுக்கு ஏற்ற மாதிரி தொகை எதுக்காக தொகுதி அதிகமாக கேட்குறாங்க, தொகையும் அதிகமாக வரும். அப்படிதானே கம்யூனிஸ்டுகளே போயிட்டாங்கல்லம்மா, கம்யூனிஸ்டுகளே வேலை போயிட்டாங்கல்ல. திருமா அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்துவதற்கு இருக்கிறார். அந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் சீமான் அவர்களின் தொண்டர்கள் கலந்து கொள்வார்களான்ற கேள்வி எழுது. ஒருபோதும் கலந்துக்க மாட்டாங்க. ஆதவர்ஜினா சொன்னார் 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்ன எதிர்வினையாற்றினாங்க, விசி கலந்து எதிர்வினையாற்றணுமா இல்லை, என்ன இருந்தாலும் மனசாட்சி வேணாமா. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வாழ்க்கை, சரிங்களா, வாழ்க்கையே கட்சின்னு அடங்கி போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த தியாகத்தை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஒரு 20 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லா தொண்டர்களும் எல்லாம் இங்கே வந்துட்டாங்க, எல்லா கட்சியும் இங்கே வந்துடுச்சு, எங்ககிட்ட வந்துடுச்சுன்னு சொல்லி பேசக்கூடிய அந்த துணிச்சல் எங்கேருந்து வருது அவனுக்கு, ஆதவர்ஜினாக்கு? அதுக்கு என்ன எதிர்வினையாற்றினாங்க விசிகால? யாராவது ஒருத்தர் எதிர்வினா, வன்னி அரசு அடுத்த கட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யாராவது எதிர்வினையாற்றினாங்களா? அப்படி கிடையாது. அங்கே எதிர்வினை ஏன் ஆற்ற முடியாதுன்னு சொன்னால், அங்கே இருக்கிற 2ஆம் தலைவர் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டாங்க ஆதவர்ஜினா கிட்ட. ஆதவர்ஜினா கட்சியில் இருக்கும்போது, எந்த விசிகாவில் இருக்கும்போது அதில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், பெரும்பாலான தலைவர்கள் வந்து கேட்டிங்கன்னா ஆதவர்ஜினாட்ட கை நீட்டிட்டாங்க. கை நீட்டினா மீன்ஸ் என்ன, பணம் வாங்கிட்டாங்க. அவன் பணம் விளையாடி இருக்கு பல பேர்கிட்ட. அதனால தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெருக்கடி கொடுக்க முடியாது திமுகவுக்கு. விசிகால் இருந்தபடி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தோம், அது உண்மை இது. அதனால் அதுக்கு கவுண்டர் கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னன்னு கேட்டால் சீமானுக்கு வந்து முட்டல் மோதலுக்கு சீமான் வந்து என்ன சொல்கிறாரு, 20 ஆதவர்ஜினா 20 பேர் வந்து இருக்கிறாங்க, மீதி எல்லாரும் இங்கே வந்துட்டாங்கன்னு பாருங்க. ஆனால் எந்த வகையிலும் குறைச்சி மதிப்பிடாத சீமான் என்ன சொல்றாரு கேட்டால் பெரியாருக்கு ஒப்பிடுறாரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்குறீங்க, எது அதுக்கு பதில் கொடுக்குறாரு. பெரியாரோட ஒப்பிடுறாரு கேட்டால் அது பெருமை இல்லை, உங்களுக்கு பெருமை தானே அது. ஆனால் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறீங்க. 20 பேர் தான் இருக்கிறான்னு சொல்கிறான் வந்து ஆதவர்ஜினா. கட்சிக்காரெல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்க, கட்சி அங்கே கிடையாது, ஒரு 20 பேர் தான் கூட சொல்லிட்டு எவ்வளோ போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறான். அதுக்கு யாராவது பதில் கவுண்டர் கொடுத்தாங்களாமா? அதில் எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் வந்து வாயை பொழந்துன்னு பேசுகிற அந்த ஆளூர் ஷானவாசி ஏன் பேசவே இல்லை, வாய் திறக்கவே இல்லை? வன்னி அரசு எங்கே, ஏன் பேசலை வன்னி அரசு? அதுக்கு மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன ஆனார் சொல்லுங்கள்? அந்த ஏதோ இந்த ஹெலிகாப்டரில் ஏதோ போய் வந்து கட்டிங் போட்டாருன்னு சொல்லி ஏதோ வந்து இந்த நடிகை ஷர்மிளா இருக்கார்ல, அவங்க கணவர் கூட போயிட்டு இந்த ஹெலிகாப்டரில் போய் எம்எல்ஏ இருக்கிற SS பாலாஜியை போய் கட்டிங் போட்டாருன்னு சொன்னாங்க. அவர் ஏதாவது பேசினாரா? யாராவது பேசிருக்கணும்ல?
சரி, நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குடிசை, அதாவது ஒரு விவசாயினுடைய வீடு சிற இடம், அது அங்க ஒரு குடிசையை போட்டு அங்க வீசிக்கா கொடியை நட்டு வச்சுட்டு இது எங்க இடம் இது இப்போலாம் நடக்குது இல்லைம்மா, ரொம்ப காலமாக நடக்குது இந்த மாதிரி வந்து காலி இடங்களில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. அதனால தான் அந்த கட்சிக்கு வந்து ஒரு அவப்பேரை. இதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கே தெரியுமான்னு தெரியாது. அது எப்படி இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஊடகங்கள் வரலன்னா, இப்போ டிஜிட்டல் ஊடகங்கள் இல்லைன்னா அவருக்கே கூட தெரியாமல் இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ ஊடகங்கள் வந்தோன்னா அவருக்கு தெரியும், சரிங்களா? இப்போ ஊடகங்கள் மூலமாக தெரியுதுக்கா. இப்போ நான் எஸ்எஸ் பாலாஜி போய் இப்போ வந்து இந்த இருக்கிற தாம்பரத்தில் போய் கட்டிங் போட்டாருன்னு சொல்லி பேசி சபாநாயகர்கிட்ட கொண்டு வந்து மனு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை தலைவர் பேசியிருக்கணுமா இல்லையா? எனக்கு தெரியாதுலாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் போய் இந்த மாதிரி கட்டிங் போடலாம் தெரியாது சொல்லணுமா இல்லையா? இல்லை அந்த சம்மந்தப்பட்ட நபராது ஏதாவது வந்து ஒரு அறிக்கை விட்டு, ஏன்னா சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி கதை தான் இதெல்லாம். அந்த குடிசை போடுற கதைலாம் இன்னைக்கு ஆரம்பிச்ச கதை இல்லை, நீண்ட காலமான இருக்கிற கதை தான். அதுவும் அந்த விவசாயி மகனுக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் என்னன்னா, நீ வந்து இந்த இடத்த வேணும்னு முறையிட்டு கேஸ் போட்டனா, நீ என்னை சாதி பேர் சொல்லி திட்டுன, நான் உன் மேல பிசிஆர் இந்த மாதிரி கடந்த காலத்தில் நிறைய மிரட்டல் இருக்குமா. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமே வந்து பல இடங்களில் மிஸ்யூஸ் ஆகுதுன்றது அரசுக்கே ஒரு பதிவு இருக்குது. இந்த நாட்டில் 2 சட்டம் வந்து விளையாடி இருக்குது. ஒன்று வன்கொடுமை சட்டம், இன்னொன்று வரதட்சணை கொடுமை சட்டம். இதில் 2 தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வரதட்சணை கொடுமையே நடந்திருக்காது, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்து வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கொடுக்குற வந்து பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி ஆகிருப்பாங்க, 54 வயசாகிருக்கும். அவங்க தான் வரதட்சணை கொடுமைன்னு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே பிரச்சனை வேறு இருக்கும், வேறு குடும்ப பிரச்சனை இருக்கும். ஆனால் கணவன் மீது பழி சொல்லணும்னா வரதட்சணை. அதே மாதிரி தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டமும் அப்படி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எடுத்துப்பாங்க கையில். அது நீண்ட காலமாக நடக்குது. அதை கேட்கணுமா? இந்த சட்டத்தை வந்து பாதுகாப்புன்னு சொல்லி பேசுகிறவர் எப்படி இதை வந்து மறுத்து பேச முடியும்? பல இடங்களில் இது வந்து குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி வந்து கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அதை வந்து அவர் எப்படி தட்டி கேட்க முடியும்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பாதுகாப்புன்னு பேசுகிறவர். அந்த சட்டம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு பேசக்கூடியது. ஆனால் மிஸ்யூஸ் ஆகியிருக்கானா? நிச்சயமாக மிஸ்யூஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பல இடங்களில் மிஸ்யூஸ் ஆகிருக்கு. அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பல வந்து சிறை கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க, சொத்துக்களை இழந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால தானே இப்படி பண்ணும்போதுனால தான் பெரும்பாலான சில தனியார் நிறுவனங்களில் வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கே சிக்கல் ஆகுது. நீங்கள் பெரும்பாலும் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பல பதிவுகள் பார்த்துருக்கிறேன். அது இல்லாமல் சில செய்திகள் வந்திருக்கு. தனியார் நிறுவனங்களில் 2 சமூகங்களை சார்ந்தவங்களை வந்து வேலைக்கு எடுக்கிறதே வந்து ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. ஒன்று வன்னியர் சமூகம், இன்னொன்று வந்து தலித் சமூகம். இங்கே 2 தரப்பு இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த உண்மையெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. நான் தான் பேச முடியாது. ஏன்னா இது கட்ஸ் இருக்கிறதுக்காக கிடையாது, நம்ம என்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு அது வேறு விஷயம். ஆனால் நான் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். உயிர் போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம உண்மையை தான் பேசணும். வன்னியர் சமூகத்தையும் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை 2 சமூகத்தோட இளைஞர்களையும் இளைஞிகளையும் வேலைக்கு எடுக்கிறதுக்கே தனியார் நிறுவனங்கள் முன் வர்றதில்லைன்றது சத்தியமான உண்மை. அது காரணம் என்ன? ஏதாவது சிக்கல் வந்துடுமோ? இவங்களுக்கு பின்னாடி அவங்க வருவாங்க, இந்த கட்சி வந்துடும், அந்த கட்சி வந்து இதுக்கு. இதனால தான் சீமான் பேசக்கூடிய சில கருத்துக்களுக்கு பல கருத்துக்கள், அது குறிப்பாக ஒரே குடி தமிழ் குடியாக இருக்கணுன்றது. அதனால தான் இந்த அடையாளம் இருக்கிறதுனால தான் அவன் வேலை வாய்ப்பு கிடைக்காம போகுது. அன்புமணி வேலை வாங்கி கொடுத்துருவாரா? நான் கேட்குறேன். எத்தனை இளைஞர்களுக்கு வந்து லிஸ்ட்டு போட்டு தனியார் நிறுவனங்கள், எத்தனை நிறுவனங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களே கொடுக்க மாட்டேங்கிறது. தன் சொந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா கிடையாது. இது உண்மை நான் சொல்கிறது. அது வன்னியர் சமூகம் இருக்கணும், ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கணும். அந்த இளைஞருக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா? சொல்லலாம், எக்ஸம்ஷன் எங்கேயோ இருக்குது, விதிவிலக்கு இருக்குது, சில பேர் கொடுக்குறாங்க, ரைட். ஆனால் பெரும்பான்மை கொடுக்குறாங்கன்னா கிடையாது. ஏன்னா அண்ட்ரஸ்ட் ஆகிடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால் எனக்கு நான் தேவையில்லாமல் காதல் வரும், காதல் மூலமாக பிரச்சனை வரும். அப்படி இதனால் வந்து பாதிக்கப்படுறது அப்பாவி இளைஞர்கள் தான், படித்த இளைஞர்கள். அது வன்னியர் சமூகத்திலும் சரி, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் சரி, வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த 2 தலைவர்கள். பேசுவாங்களா அதை பற்றி? அண்ணன் திருமாவும் பேசுவாரா? அவர் அன்புமணி பேசுவாரா அதை பற்றி? உண்மையாக. ஆனால் இந்த உண்மையை நம்ம தான் பேசுவோம். உண்மை இது, நான் சொல்கிறது உண்மை. பெரும்பாலும் அது பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நான் அவங்க மனசாட்சியாக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அது வன்னியர் சமூகம் மனசாட்சி. இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி போன்று வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சி வந்து இங்கே இல்லைன்னா இன்னும் கூட இந்த பிரச்சனை அதிகமாகிடும்.
சரி, இறுதியா எனக்கு வர கேள்வி என்னன்னா, திருமாவர்கள் சீமானை எதிர்ப்பதால் என்ன லாபம் இந்த தேர்தலில் அவர் பெற போறாரு? நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, பொதுவாக வந்து விஜய் வந்த பிறகு பரவலாக இளைஞருடைய வாக்குகளை வந்து பெறாரு. இப்போ ஆதவ அர்ஜுனோட வார்த்தையை வந்து முற்றிலுமாக புறந்தள்ள முடியாது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞருடைய வாக்குகள் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாதிப்புன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் சொல்லக்கூடியதுன்னா சீமான் கட்சி அவ்வளோதானாங்க. சீமான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அவன் லாங்குவேஜில் சொல்லுவான், யார் விஜய் லாங்குவேஜில் சொல்லுவான். சீமான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க பலமே வந்து பிரச்சார பலம், இணைய பலம். இந்த 2 பலத்திலையும் அவர் நிற்கிறாரு, அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கையோடு அவர் பயணிக்கிறாரு. அவர் நம்பிக்கையோடு பயணிக்கிறாரு. அது வந்து அவருடைய முகத்திலே தெரியுது. எந்த அச்ச சலனமும் அவர் முகத்தில் இல்லை. நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக, மீடியாக்களில் சந்திக்கிறவங்களும் தொடர்ச்சியாக சீமானை பார்க்குறவங்களும் தெரியும். ஆனால் மற்ற கட்சிகள் நிலைமை அப்படி இல்லை. அது அன்புமணியாக இருக்கட்டும், ஏற்கனவே அன்புமணி குடும்பத்திலே குழப்பம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இளைஞர்கள். இன்னொரு சைடு, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விசிகா தரப்புலேயே வந்து குறிப்பிட்ட ஆதவ அர்ஜுனா சொல்கிற மாதிரி 20 பேருன்றது நம்ம சிறுமைப்படுத்த முடியாது. ஆனால் கணிசமான வாக்குகள் வந்து, அதுவும் குறிப்பாக வந்து ஒரு பெரிய பலவீனம் இருக்குமா அது சொல்லி தான் ஆகணும். தலித் கிறிஸ்தவ இளைஞர்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. அங்கே வாக்கு வங்கிகளை வந்து மிகப்பெரிய வங்கின்றது வந்து பார்த்திங்கன்னா தலித் கிறிஸ்தவருடைய வாக்கு வங்கி, கணிசமான வாக்கு வங்கி அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்குது, விசிகாவுக்கு இருக்குது. அப்போ அந்த வாக்குகள் வந்து இவர் வந்து விஜய் கூட போயிட்டா என்ன பண்ணுறது? அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ நியூ ஓட்டர்ஸுடைய வந்து வாக்குகள் கண்டிப்பாக நமக்கு வந்து பெற்றே ஆகணும். அப்போ என்னெல்லாம் நம்ம கையில் என்னப்பா இருக்குது, வேறு என்னப்பா ஆயுதம், என்னப்பா இருக்குது, என்ன சாமான்லாம் இருக்குது கையில் அப்படி பார்க்கும்போது தமிழ் தேசியத்தை எடுத்துப்போம். ஏன்னா வேறு அஜெண்டா இல்லை. இன்றைக்கி அஜெண்டா இல்லாத அரசியல்வாதிகள். சீமானிடம் எப்போவுமே அரசியல் அஜெண்டா உண்டு. தமிழ் தேசிய என்ற அரசியல் அஜெண்டா உண்டு. எப்போவுமே நிரந்தரமான பர்மனெண்ட்டு அஜெண்டா, அரசியல் அஜெண்டா. ஆனால் இவங்ககிட்ட அரசியல் அஜெண்டா இல்லை. ஈழத்தமிழர் பேச முடியுமா? பேச முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமை பேச முடியுமா? பேச முடியாது. வேறு என்ன பேசுவீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு எதிர்த்து பேச முடியுமா? பேச முடியாது. சீட்டே கிடைக்காது. அப்புறம் கூட்டணியே கிடையாது. அப்புறம் வேறு என்ன கிடையாது? அந்த சோனியா காந்தி திட்ட முடியும், ராகுல் காந்தி திட்ட முடியுமா? பேச முடியாது. இந்த சைடில் வந்து சனாதன் குறித்து பேசலாம், வாஜ்பாய்லாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ நாள் அதை வச்சு உருட்ட முடியும்? கண்டிப்பாக. அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ இதை எடுத்துப்போம். என்னென்னு கேட்டால் தமிழ் தேசியம் இவ்வளோ காலம் இந்த கிட்ட 4 வருஷத்தில் இதை செஞ்சுருக்கலாமே. வெல்லும் ஜனநாயகன் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மாநாடு நடத்துறவங்களுக்கு தெரியும். அப்போ பண்ணலாம்ல. இப்போ எலெக்ஷன் 2 மாதம் இருக்கும்போது அப்போ எடுங்க. அப்போது நீங்கள் என்ன ஈஸியாக இலகுவாக வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய இளைஞருடைய வாக்குகளை வாங்கலான்றது இவங்க நோக்கம். அது நடக்காது. வேறு அதனால தான் இப்போ வந்து இவங்கள மன்னர்களை இருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? இப்படி ஒரு அரசியல் எடுக்கிறது. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தெளிவான பார்வை எனக்கு எப்பவுமே உண்டு. அது அண்ணன் சீமாவட்டும், அண்ணன் திருமாவட்டும், இந்த மோதல்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பலன் அளிக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும். சீமான் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒருபோதும் வந்து அண்ணன் திருமாவை வந்து சார்ந்ததே கிடையாது, எதிர்த்தது கிடையாது, சார்ந்ததும் கிடையாது. பெரியார் தானே சொன்னார். அதையும் இவங்க நக்கல் அடிக்கிறாங்கல்ல. திருமாவளவன் வந்து ஒரு பெரியார். நீங்கள் அந்த பெரியார் சொல்ல திருமாவளவன் பெரியாரை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு பெரிய மனசு, அந்த வார்த்தைக்கே பெரிய மனசு வேணும் முதல்ல. ஆனால் அதையும் நீங்கள் நக்கல் அடிக்கிறீங்க. அப்போ நானே பார்த்துக்கேன். அப்போ உங்ககிட்ட என்ன மாதிரி அரசியல் பார்வை இருக்குது? 2 திராவிட கட்சிகளுக்கு தான் சாதகமாக இருக்கும். சீமானை பலவீனப்படுத்துறது மூலமாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இவங்களை தக்க வச்சு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை இல்லை. எப்போ 2 திராவிட கட்சிகளோட இவங்களை கூட்டணி வச்சாங்களோ அன்றைக்கே இவங்க வந்து இவங்களோட வளர்ச்சின்றது குறுகிருச்சு. அவ்வளோதான். நீங்கள் இதே மாற்றடிச்சு தொடர்ச்சியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வை வேறு மாதிரி மாறி கட்சிகள் வேறு வந்து கூட்டணி வைக்கும்போது என்ன விசிகால கொஞ்சம் சொல்லலாம். நாங்கள் நீண்ட காலம் வந்து டிஎம்கேவோட பயணிக்கிறோம். ஆனால் அதுக்கான எவ்வளோ விமர்சனங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதுக்கான எவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திமுகவை மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலம் கூட்டணி வைக்கும்போது அங்கே அடிமைன்ற ஒரு முத்திரையை வந்து குத்துறாங்களா இல்லையா? திருமாவுக்கு எதிராக அரசியல் பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, அல்ல வேறு யாராக இருக்கட்டும். நேற்று வந்த ஆதவ அர்ஜுனா எப்படிமா பேச முடியுது? உங்கள் கட்சியிலேருந்து ஒரு கொஞ்சம் 6 மாதம் தானே இருந்தான். டிஎன்ஏ தெரியுன்றான், திமுக டிஎன்ஏ தெரியுன்றான், விசிகா டிஎன்ஏ தெரியாதுன்னு சொல்லுவானா? அவன் சொல்கிறதுக்கு அர்த்தமே அதுதானே. சொல்லிவிட்டு பல்ட்டி அடித்தா அந்த பல்ட்டி எடுபடலை. ஆனால் அதுக்கு உங்களுடைய எதிர்வினை என்ன? யாருக்கு எதிர்வினை ஆட்டணுமோ அங்கே ஆற்றலை நீங்கள். ஆனால் சீமான்ட்டு வந்துட்டீங்க. காரணம் என்ன? பலவீனப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இது ஸ்டாம்ப். சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகள் எல்லாம் வந்து ஸ்டாம்ப் அடிச்சு
முத்திரை அடித்த வாக்குகள். அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. நீங்கள் என்ன வேஷம் கட்டினாலும் சரி, கடைசி நேர வேஷம் இதெல்லாம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஈழத்துக்காக பல ஈழ விடுதலைக்காக நீங்கள் பல போராட்டங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க. இதே வந்து ஆர்ப்பாட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள் நிறைய நீங்கள் நடத்து. அதில் நிலைப்பாடில் நீங்கள் இருந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் ராகுல் காந்தியோட கை கோத்துட்டீங்க. இன்னும் அதுக்கு முன்னாடி ராஜபக்சோட கை கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தீங்க. அப்புறம் ராகுல் காந்திக்கிட்டே விளக்கம் கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு கூட்டணி தர்மம்னு விளக்கம் கொடுத்தீங்க இல்லையா? இப்போ தான் ராகுல் காந்தியோட அந்த நெருக்கல்ல கொஞ்சம் அப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க, கொஞ்சம் அப்படி விலகி இருக்கேன். காரணம் கேட்டால் செல்வ பிறந்தகை நடுவில் இருக்கிறாரு. இதானே உண்மை. அப்போது அங்கே ராஜபக்சகிட்டே கை குலுக்கிட்டு, இங்கே ராகுல் காந்திக்கிட்டே கை குலுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுனா எடுபடுமா? நீங்கள் நான் நேர்மையான கேள்வி, அது எந்த மேடையில் வேணாலும் நான் கேட்பேன். கண்டிப்பாக அங்கே அந்த கை கொடுக்கறதுக்கு நீங்கள் பெரிய விளக்கம் கொடுத்தீங்க, ராஜபக்சர் கை கொடுக்கறதுக்கு. இங்கே ராகுல் காந்தி கை கொடுக்க என்ன விளக்கம் கொடுப்பீங்க? கூட்டணி தர்மம்னு சொல்லி. அப்படி இப்படிலாம் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் தமிழ் தேசியத்தை நான் தூக்கி பிடிப்பேன்னு சொன்னால் நீங்கள் சொல்ல முடியுமா? எப்போ இந்த தகுதியெல்லாம் ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க. சீமான் பேச முடியும். சீமான் அவனையும் எதிர்க்கிறாரு, இவனையும் எதிர்க்கிறாரு. நான் அவனும் சொல்கிறத வந்து ராஜபக்ச, இவனும் சொல்கிறத ராகுல் காந்தியா ஹோல்டாக போடுங்க தைரியமா, எவனாக இருந்தால் என்ன? அப்போ சீமானுக்கு அந்த கட்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக தெளிவாக இருக்கணும், தெளிவான அரசியல் பார்க்கணும். இப்போ குழப்பத்தில் இருக்கிறார் அண்ணன் திருமா, என் பார்வையில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் எதிர்க்க முடியல, இங்கேயும் எதிர்க்க முடியல. ஏன் விஜய் குறித்து பேச சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னது தான், கிறிஸ்துவ தலித் இளைஞருடைய வாக்குகள் போயிடும். இந்த எந்த பயமும் இல்லாத ஒருத்த தமிழ்நாட்டையே சுற்றிட்டு கிடக்கிறானே, அவர்தான் சீமா. உண்மைதானே? இது தெளிவாக மக்கள் அதுவும் குறிப்பாக தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வாக்காளர்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த வாக்குகள் மாறவே மாறாது. அது விஜய் வந்தாலும் சரி, அண்ணன் திருமா வந்து நீங்கள் எடுத்துனாலும் சரி, அண்ணன் சீமான் கிட்ட விழக்கூடிய வாக்குகள் அது ஸ்டாம்ப் படித்த வாக்குகள், அது பிரிக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிம்மா.